திருவாலங்காடு என்று போற்றும்படியாக இருக்கக்கூடிய இடத்திலே அதரணம்பலம் என்று சொல்லக்கூடிய அதரணம்பலத்தை கட்சியின் சபையிலே தேவர்கள் முன்னிலையிலே ரத்தனங்களை வளர்த்தி திருமாராமர் கடம் என்று சொல்லக்கூடிய களத்தினை வாசிக்க நம்பியம் பெருமான் பத்தவம் வாசிக்க சரஸ்வதி தேவையானவள் வீணையை வாசிக்க மகதி என்று சொல்லக்கூடிய வீணையை நாரதர் தொம்புரு வாசிக்க 32 மேலதாளங்கள் முழங்கை தாம் தாம் என்று ஆடினார் காளிகானை அலங்காட்டெம்மடிகளாரே என்பதற்கிணங்க அப்படியாக யார் பொருட்டாக எம்பெருமானானவர் இப்படிப்பட்ட ஊர்துவ தாண்டவம் என்று சொல்லக்கூடிய நாட்டியத்தை ஆடினார் என்பதை பார்த்தபோது பதஞ்சலி முனிவர், கார்கோடக முனிவர், அதற்கு அடுத்தபடியாக கடைசியதான் காரைக்கால் அம்மையார், இதற்கு முன்னதாக வியாக்கிரபாத முனிவர் என்று போற்றும்படியாக இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவர், கார்கோடக முனிவர், முஞ்சிகேச முனிவர், அதற்கு அடுத்தபடியாக சப்தமாதர்கள் என்று போற்றும்படியாக இருக்கக்கூடிய கன்னிமார்கள் என்று சொல்லக்கூடிய அபிராமி, பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, மாகேந்திரி, வைஷ்ணவி, வராகி, சாமுண்டி என்று சொல்லக்கூடிய 7 சப்தமாதர்களுக்கு இறைவனானவர் அந்த திருக்காட்சி என்று போற்றும்படியாக இருக்கக்கூடிய திருநடனத்தை காண்பித்தார். நடராஜ பெருமானுடைய மூலாலயத்திலே, திருவாலங்காட்டிலே இருக்கக்கூடிய மூலாலயத்திலே, சிவபெருமானுடைய ஆலயத்திலே தெற்கு புற வாசலின் அருகே பார்க்கின்ற பொழுது ஆனந்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் இருப்பார். முன்னால ஊர்துவ தாண்டவ மூர்த்தியாக இருக்கக்கூடிய ரத்ன சபாபதீஸ்வர பெருமான் உள்ளேதான் இருந்தார். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் காரைக்கால் அம்மையார் சமாதியான பிறகு தனிச்சன்னதியாக 2ஆம் சுற்றில் கட்டப்பட்ட ஆலயம் இப்பொழுதை நாம் காண்கிறோம். முன்னால சுவாமிக்கு எதிரதான் இருந்தார். இப்பதான் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கட்டி முடிச்சு திருப்பணி எல்லாம் பண்ணி திரும்பவும் அந்த சமாதியின் மீது காரைக்கால் அம்மையாருடைய சமாதியின் மீது நடராஜ பெருமானை எழுந்தருளை செய்தினார்கள் என்பதாக வரலாறு இருக்கிறது. அப்போ எம்பெருமானானவர் அந்த முன்னாலே ஆதி காலத்தின்படி தெற்கு நோக்கி இருக்கின்ற பொழுது இந்த வாயிலின் அருகே பார்க்கின்ற பொழுது சப்தமாதர்களும் பிராமி, மகேஸ்வரி, மாகேந்திரி, வைஷ்ணவி, வராகி, சாமுண்டி என்று சொல்லக்கூடிய சப்தமாதர்கள் அந்த வாயிலின் அருகே இருப்பார்கள். முஞ்சிகேச முனிவர், வியாக்கிரபா அதாவது பதஞ்சலி முனிவர், கார்கோடக முனிவர், இவர்கள் மூவருக்கும் 7, 8, 9, 11 பேருக்கு தான் முதல்ல தரிசனம். அதற்கு பிறகு காரைக்கால் அம்மையார் வந்த பிறகு ஆலயம் மாறியது என்பது வரலாறு. அந்த சப்த கன்னியர்கள் எதற்காக படைக்கப்பட்டார்கள் இந்த உலகத்தில் என்ற வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினம் எங்கள் குல கன்னியம்மன் வாழ்க்கை வரலாறு என்று சொல்லக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவானது நடைபெற இருக்கிறது. நீண்டு பறந்து விளங்கக்கூடிய 14 உலகங்களும் அதலம் விதலம் ஓர்லோகம், ஓர்லோகம், சுவர்லோகம், மகாலோகம், தபோலோகம், ஜனலோகம் என்று போற்றும்படியாக 14 உலகங்களினுடைய தலைவியாக சக்தியினுடைய சொரூபம் என்று போற்றும்படியாக இருக்கக்கூடிய வகையிலே அங்குச பாசமேந்தி அபய வரதம் தாங்கும் பங்கைய கரத்தல் பீதாம்பரம் அணியிடையம் பொற்போன் பைங்கல நிரம்ப பூண்டால் 16 கலையெழுத்துள் பொங்கிய ஓரெழுத்தால் புவனேஸ்வரி பாதம் போற்றி என்பதாக 16 கலைகள் பூரண சந்திர கலையிலே நின்று அறிவாளிக்கக்கூடிய வராசக்தி அன்னையினுடைய புவனேஸ்வரி வடிவத்திலே இருந்து தோன்றிய வடிவங்கள் இவை மாற்று வடிவங்கள் என்று சொல்வார்கள். அப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சக்தியினுடைய